ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோன்மேக் இல்லாட்டி சோனாமேக் அப்படின்னு சொல்லுவாங்க. காஷ்மீர் அதை சுற்றியும் நிறையா டூரிசம் பிளேஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பிளேஸ் எதுன்னா இந்த சோன்மேக் சொல்லலாம். இது வந்து ஸ்ரீநகரில் இருந்துட்டு ஒரு 80 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இதுக்கு ட்ராவல் டைம் வந்து எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். இங்கே வர்றதுக்கு சரியான நேரம்னு பார்த்தோம்னா ஏப்ரல்ல இருந்துட்டு அக்டோபர் வரைக்கும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் வந்தோம்னா இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் நம்மளால் போக முடியும், பார்க்க முடியும். மற்ற நேரங்களில் ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆயிரும். அப்படி இருக்கும்போது எல்லா இடங்களுக்கும் நம்ம போய் பார்க்க முடியாது. இந்த இடம் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல், ஏன் இவ்வளோ பேர் வர்றாங்கங்கிறத நீங்களே பாருங்கள். கேம்பிங், ட்ரக்கிங் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏப்ரல்லேருந்து அக்டோபர் வரைக்கும் வருவாங்க. அப்படி வந்தோம்னா எல்லா இடத்துங்களுக்கும் நம்ம போய் பார்க்க முடியும். மற்றபடி டிசம்பர் இந்த மாதிரி வின்டர் டைம்லலாம் வந்தோம்னா சில இடங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆகிருக்கும். இங்கே வர்றதுக்கு நிறையா ஏஜென்சிஸ், டூரிசம் கைடு எல்லாமே வந்து அவைலபிளாக இருப்பாங்க. அவங்க மூலியமாக வந்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் ஈஸியாக இருக்கும். நம்ம ஓனாக வந்தோம்னா நிறையா ரிஸ்க் இதில் இருக்குது. அதனால் அந்த மாதிரி வர்றதே பெட்ரு. அதில் வந்து நம்ம எத்தனை நாள் எங்கே தங்குறோம், என்ன ஃபெசிலிட்டிங்கிறத பொறுத்து அவங்க வந்து அந்த ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 5 நாள், 6 நாள், அப்படி 3 நாள் ட்ரிப்பு கூட இருக்கும். 20,000 50,000 60,000 வரைக்கும் கூட இந்த ட்ரிப்பு ஏஜென்சி ஃபீஸ் இருக்கும். இங்கே உள்ள ஏரிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இங்கே டெம்பரேச்சர் வந்து -டிகிரியில் இருக்கும். ஸ்ரீநகர்லேயே 12 டிகிரி டெம்பரேச்சர் அந்த மாதிரி மெயின்டைன் ஆகும். இங்கே வந்தோம்னா மைனஸில் தான் இருக்கும். அதனால் இங்கே இறங்கி குளிக்கவோ எதுவும் செய்யவோ முடியாது, அழகை மட்டும் ரசிக்கலாம். சம்மர்லேயே இங்கே மைனஸில் தான் இருக்கும். நீங்கள் வின்டரில் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கெல்லாம் வரவே முடியாது. இங்கே உள்ளவங்களுக்கு குதிரைகளை வச்சுக்கிறதும் இந்த மாதிரி செம்மறி ஆடுகளை பராமரிக்கிறதும் ஒரு தொழிலாக வச்சுருப்பாங்க. அதனால் எங்கே பார்த்தாலும் இதுங்க தான் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஸ்ரீநகரில் இருந்துட்டு பஸ்ஸில் இல்லாட்டி காரில் கூப்பிட்டு வருவாங்க, ஒரு 80 கிலோமீட்டர்ஸு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வர்றது குதிரைகளில் அழைச்சிட்டு வருவாங்க. 2800 அடி உயரமானது இந்த சோனாமேக் மலை. இந்துக்கள் அதிகமாக ஆன்மீக சுற்றுலா வர்ற கேதார்நாத்தும் இதுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து கூட அதை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. சிந்து நதி பாயிற இடம், சிந்து நதி அதோட கிளை ஆறுகள்லாம் பாயிற இடம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதோட அழகையும் இங்கேருந்து ரசிக்க முடியும். இதே ஸ்னோ டைம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஸ்னோ பைக்கு, அப்புறம் ஸ்கேட்டிங்கு, அப்புறம் பனிச்சறுக்கு விளையாட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி ஃபேமிலியாக வர்றவங்க அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்க மாட்டாங்க.
இது ஃபுல்லாக ஆர்மி செக்யூர்டு ஏரியா அப்படிங்கிறதுனால 8 மணிக்கெல்லாம் இங்கே கொண்டாந்து விட்ருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஆர்மி வெஹிக்கிள்லாம் லடாக் வரைக்கும் போயிட்டுருக்கிறதுனால அது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ எல்லோரும் கொண்டாந்து இங்கே விட்டுட்டு ஈவினிங் தான் அழைச்சிட்டு போவாங்க. அது வரைக்கும் இங்கே கேம்பிங் பண்ணிவிட்டு கேம்பிங் டென்ட்டு எல்லாமே கீழே வாடகைக்கு கிடைக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு இங்கே ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. தேவையானதெல்லாம் இடையில சமைச்சு சாப்பிட்டுக்குருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு வருவாங்க. குதிரைங்க மூலியமா கீழே போயிட்டாங்கன்னா, கீழே வந்து அவங்களோட பஸ்ஸு வரும். ஏஜென்சி அரேஞ்ச் பண்ணுற பஸ்ஸு. அது வழியா டி நகர் போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணுவாங்க. லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்டான அட்மாஸ்பியருக்கு வந்துட்டு இங்கே வாழ்கிற மக்களை பார்க்குறதும் இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதும் வந்து எல்லாருமே விரும்புவாங்க. அதுக்காக தான் இவ்வளோ பேரும் வர்றாங்க. நீங்கள் சவுத் இந்தியாவில் இருந்தோ இல்லை வேறு ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்தோ காஷ்மீர் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். நன்றி.